சுவாதி கொலை வழக்கில் சம்பந்தப்படுத்தப்பட்ட ராம்குமார் என்ற சிறைவாசி, அதாவது அண்டர் ட்ரையல் பிரிசனர், அவர் விசாரணை கைதி. அந்த விசாரணை கைதியை வந்து விசாரணை கைதியாக நடத்தாமல் கடந்த 28/6 அவரை தொடர்ந்து அவருக்கு டார்ச்சர் கொடுத்து, அந்த அல்டிமேட் டார்ச்சரில், அந்த டார்ச்சருடைய இறுதி கட்டத்தில் நேற்று அவர் கொலை செய்யப்பட்டார்ன்ட்டு நாங்கள் அவருடைய தந்தை பரமசிவம் வந்து இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை, என் பையனுக்கும் இந்த மர்டருக்கும் சம்மந்தம் கிடையாது, என் பையனை திட்டமிட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா அவருடைய போஸ்ட்மார்ட்டத்தை வந்து காலையிலேயே நடத்துகிறதா இருந்தாங்க. நாங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி சிவஞானம் முன்னிலையில் முறையிட்டு அவர் வந்து இது அவசர வழக்காக இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு, இந்த வழக்கில் வந்து என்னாச்சுன்னா நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறது சிபிஐ வழக்கு வேணும்னு சிபிஐ தான் இதை விசாரிக்கணும். ஏன்னா தமிழக அரசு தார்மீகமாக கெட்டுடுச்சு. ஏன்னா இந்த ராம்குமாரை பிடிச்ச போலீஸுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து அவார்டு கொடுத்துருக்கு. அது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னா ஒரு சாட்சியை விலைக்கு வாங்குறதா கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த நிலையில் வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து இந்த வழக்கில் வந்து எப்படியா ராம்குமாருக்கு எதிராகவே திட்டமிட்டு சதி செஞ்சு கடைசியில் ஒரு கொலை பண்ணிட்டாங்க. அதனால் இந்த கொலையை வந்து நிறுவனம் செய்வதற்கு முக்கியமான வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து இந்த ஒரு டாக்டர் வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ், அதாவது இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து ரிட் மனு தாக்கல் செய்தோம். அந்த ரிட் மனு வந்து மத்தியானம் 2:15 வந்தது. அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை கேட்டுட்டு அந்த நீதிமன்றம் வந்து என்னாச்சுன்னா டாக்டர் செல்வகுமார், அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபோரன்சிக் சயின்சஸ், கேஎம்சி ஹாஸ்பிட்டல், அவருடைய தலைமையில் இன்னும் 2 டாக்டர்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்பட்டது. நாங்கள் வந்து அந்த வீடியோகிராஃபு அப்புறம் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் எங்களுடைய சார்பில் ஒரு ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் எங்களுடைய டாக்டர் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வற்புறுத்தி கேட்டோம். ஆனால் டாக்டர் அவர் என்ன சொன்னார்னு சொன்னால் அவங்க பண்ணட்டும், அதை நீங்கள் பின்னால் பார்த்துக்கலாம், வீடியோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் பாலசுப்ரமணியன் சொல்லிட்டு ஃபோரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட், அதாவது வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து கூடுதலாக இதை வந்து இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து கலந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அதற்கு மேற்கொண்டு நீங்கள் என்னென்ன நடவடிக்கை, சட்டப்பூர்வமான நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஜெயில் நிர்வாகம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து எலக்ட்ரிகேஷன் சுவிட்ச் பாக்ஸில் வந்து ஒயரை பிடுங்கி கையில் வச்சுக்கிட்டாரு, வச்சு எலக்ட்ரிகேஷன் ஏதாவது வந்து மின்சாரத்தை தன்னுடைய உடம்பில் பாய்ச்சிக்கிட்டாருன்னு சொல்கிறதே வந்து ஏற்புடையதல்ல. அவருக்கு பலவிதமான காயங்கள் இருக்குது. அதனால் ரொம்ப சஸ்பிஷன் இருக்குது. இது கொலை தான், திட்டமிட்டு கொலை தான். இந்த சுவாதி மர்டர் கேஸில் உண்மையான குற்றவாளிகள் யாருங்கிறது வெளிவராமல் மறைக்கிறதுக்காக இந்த இருக்கக்கூடிய, அதாவது கமிஷனர் என்ன சொல்கிறாரு, கமிஷனர் ராஜேந்திரன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரே ஒருத்தர் தான் இதில் அக்யூஸ்டு, அதாவது வந்து நம்ம ராம்குமார் மட்டும்தான் அக்யூஸ்ன்னு சொல்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே இதில் வந்து இவர் மட்டும்தான் அக்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடையாது. பட் அதுலேருந்து திட்டமிட்டே இவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. இவரை வந்து இந்த வழக்கில் சேர்த்த வன்கொடுமையாக சேர்த்தவங்களை வந்து வன்கொடுமை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் நாங்கள் வந்து திட்டமிட்டுருக்கிறோம். ஏன்னா இந்த இதில் வந்து டே 1லேருந்து அவரை 28/6 பிடிச்சதுலேருந்து அவரை கொலை செய்யப்பட்ட வரை உள்ள நாட்களில் வந்து அவருக்கு எந்தெந்த அளவில் தொந்தரவு கொடுக்கப்பட்டுக்கிறத வந்து நாங்கள் நீதியின் முன்னால் நிறுத்துவோம். அது முந்தா நாள் வந்து அவரை பார்த்துருக்கிறாரு. அவருடைய வழக்கறிஞர் ராமராஜுங்கிறவர் வந்து முந்தா நாள் வந்து 17ஆம் தேதி வந்து அவரை சிறையில் நேர்கண்டிருக்காரு. அவர் 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காரு. இந்த வழக்கினுடைய A to Z வழக்கினுடைய எல்லா தன்மையும் பற்றி அவர் தன்னுடைய வழக்கறிஞர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு எந்த மன அழுத்தமோ எந்த அதாவது வந்து தற்கொலைக்கு உண்டான தற்கொலை பண்ணிக்குவார் என்ற ஒரு நிலையே இல்லை. திடீர்னு இப்போ தற்கொலைன்னு சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்க முடியாது, இதை யாரும் ஜீரணிச்சிக்க முடியாது. அவங்க அப்பா கடைசி வரை வந்து இது அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு தொடர்ந்து போராடுவார். அதுக்கு நாங்கள்லாம் உதவியாக இருப்போம்னு சொல்லிக்கிறோம். சிபிஐ விசாரணை கேட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வந்த பிறகு அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு லீவ் கொடுத்துருக்காரு. தனி பெட்டிஷன் போட்டுக்கணும் லீவ் கொடுத்துருக்காரு. இது மூடப்படலை, அந்த வயலி திறந்துருக்கு. இந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வீடியோகிராஃபிலையும் வந்து வச்சு அதை எங்களுடைய ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான உங்களுக்கு உண்டான அனைத்து உரிமைகளும் உண்டு. அதை லீவ் கொடுத்துருக்காரு நீதிமன்றம். வந்து அதை நீங்கள் தனியாக நடத்திக்கிங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப அவசர காலமாக விசாரிக்கிறதுனால இந்த போஸ்ட்மார்ட்டம் மட்டும்தான் வழக்கினுடைய விசாரணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அப்புறம் ஒரு மனுவை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு லீவ் கொடுத்துருக்காரு.